அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நாம இந்த வீடியோல டெட் கேம்ங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். சீனியர் ஆபீசர் உடம்புல இருக்க சாய் இது வரைக்கும் யார் யாரா இருந்தாங்களோ அவங்க நினைவுகளையும் திறமைகளையும் பயன்படுத்தி பார்க்டேவை மாட்டி விட்டுட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணவும் அங்க ஒரு விபத்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த எபிசோட ஆரம்பத்திலே சீனியர் ஆபீசர் தான் காட்டுறாங்க. ஜெயில உள்ள பார்க்டேவோட வக்கீல தான் மீட் பண்ண வந்திருக்காரு. யாரோ பண்ண ஆக்சிடென்ட்காக தான் நீ ஜெயிலுக்குள்ள இருக்குன்னு நல்லாவே தெரியும். நீ அந்த தப்பு பண்ணலங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அந்த மெமரி கார்டை காட்டவும் அதை பார்த்து அந்த வக்கீலுக்கு ஒரு நிம்மதி. நம்ம இனிமேல் இந்த ஜெயில இருக்க வேண்டியதுல வெளியில வந்துடலாம்னு நினைக்கும் போது ஹீரோ அதை எடுத்து வாயில போட்டுமே 2-3 துண்டு ஆக்குறாரு. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கவும் அந்த பார்க்டேவால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆளை பத்தியும் யோசிக்கல. அந்த குலகாரம் வெளியில இருக்காங்கிற எண்ணமும் இல்ல. ஆனா உன் சுயநலத்துக்காக நீ நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துக்காக அவன் உன சீவு ஆக்க போறேன்னு சொல்றதை நம்பிதான் நீங்க வந்த. உனக்கான தண்டனை இதுதான். இந்த ஜெயிலுக்குள்ளேயே நீ சாகர வரைக்கும் இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இப்ப பார்க்டே தான் குற்றவாளி நிரூபிக்கப்படவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா ஆபீசரையும் அரெஸ்ட் பண்றாங்க. வேலையை விட்டு தூக்குறாங்க. அதோட சேர்மனும் இனிமேல் பார்க்டேக்கு அவரோட கம்பெனிக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கற்பனை இப்பதான் பார்க்டேவை காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆன பார்க்டேக்கு 2 காலு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கவும் அங்க ஹீரோ பார்க்க வராரு. பார்க்டேவோட நிலைமையை பார்த்துட்டு நீதான் கடவுள்னு ஒரு எண்ணத்தோட இருந்தியே, இப்ப யாரு கடவுள்னு புரிஞ்சுச்சா? நீ பண்ண பாவத்துக்கு மேலோகத்துக்கு போய் தான் நரகத்தை அனுபவிக்கணும்ல. இப்ப உனக்கு கிடைச்சிருக்க தண்டனையே நரகத்துக்கு சம்பந்தம்னு சொல்லிட்டு அங்கிருந்து தான் காதலியோட மெமரிகளுக்கு தான் வர அங்க ஜீசுவோட மெமரியில பார்த்துட்டு அன்னைக்கு நான் பார்க்டேவை கொலை பண்ண போகும்போது உன் பேனை என் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்துச்சு. எனக்கு என்னமோ நீயே அவனை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அவனை உயிரோட விட்டேன். இனிமேல் இந்த வாழ்க்கை நான் வாழ போறேன். இந்த வாழ்க்கைக்கான மரணம் எப்ப வரும் தெரியல. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் அந்த சீனியர் ஆபீசரோட வாழ்க்கையை சாய் வாழ ஆரம்பிக்கிறாரு. பல குற்றங்களுக்கு எதிராக போராடுறாரு. நிறைய குற்றவாளிகளை பிடிக்கிறாரு. அவர் கூடவே இந்த ஜூனியர் ஆபீசர் இருக்க ஹீரோட வேலை நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் ஒரு நாள் ஒரு குற்றவாளி பிடிக்க போகும்போது அந்த குற்றவாளி ஹீரோவை ஒரு சுத்தியில் எடுத்து அடிக்க வர ஹீரோவும் இதுதான் நமக்கான சமயம், மரணம் நம்மளை தேடி வரப்போகுதுன்னு அந்த மரணத்தை ஏத்துக்க தயாரா இருக்கும் போது அந்த ஜூனியர் ஆபீசர் வந்து அவரை காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்தும் போது அவருக்கு அடிபட்டுரும். அடிப்பட்ட அந்த ஜூனியர் ஆபீசர் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணவும் அவரை பாக்குறதுக்காக மனைவியும் குழந்தையும் வராங்க. குழந்தை அப்பாவை பார்த்துட்டு வருத்தப்படவும் அந்த ஜூனியர் ஆபீசரும் சீனியர் ஆபீசரை பார்த்துட்டு இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹீரோவும் அந்த குழந்தைய வெளியே கூட்டிட்டு போக அப்ப அந்த குழந்தை சுகமா இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா என் அப்பா எப்ப வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் அவரோட உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருக்கு. அவர் அடிபட்டு தான் வராரு. நீங்க என் அப்பாவோட தானே வேலை பாக்குறீங்க. இதுக்கப்புறம் என் அப்பாவுக்கு அடிப்படாம பாத்துக்கிறீங்களான்னு கேட்கவும் அது ஹீரோவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அப்பாவை நல்லபடியா எந்த ஒரு ஆபத்து இல்லாம பாத்துக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தரவும் அங்க இருந்து 2 பேருமே அந்த ஜூனியர் ஆபீசர் அட்மிட் பண்ணிருக்க ரூமுக்கு தான் வர அங்க அவர் குடும்பத்தோட இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஒரு எண்ணம், நானும் தற்கொலை பண்ணாம இருந்தா எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருந்திருக்குமே. ஆனா அதுக்கான வாய்ப்பு இனிமேல் இல்லாம போச்சுன்னு சொல்லி ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஜூனியர் ஆபீசர் சீனியர் ஆபீசர் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் ட்ரக் கடத்துற ஒரு கும்பலை ஃபாலோ பண்ணி வரப்போ அதுல ஒருத்தனை துரத்திட்டு போறாங்க. அவன் தப்பிக்கிறதுக்காக ஒரு ரூஃப் டாப்புக்கு வரவும் பின்னாடி ஃபாலோ பண்ற 2 பேரை பார்த்து கண்ணை நீட்டுறான். ஹீரோட கையிலேயே ஷூட் பண்ணிட்டு அந்த ஜூனியர் ஆபீசரோட காலையே ஷூட் பண்ணவும் அப்ப ஹீரோ அந்த குழந்தைக்கு பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் வருது. அவங்க அப்பாவை பாதுகாக்கிறதா தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த ஜூனியர் ஆபீசர் இருக்கணும்னு அடிப்பட்ட நிலைமையிலேயே ஓடி போய் அந்த கேங்ஸ்டரை பிடிச்சு அவனோட சண்டை போட்டு அந்த மாடியில இருந்து கீழே விழவும் அதுல ஹீரோ இறந்து போய் நரகத்தோட வாசலுக்கு மறுபடியும் வர அங்க மரண தேவி இருக்காங்க. ஹீரோவுக்கு இப்போ ஒரு எண்ணம் இருக்கு, நான் ஒரு உயிரை காப்பாத்த தான் உயிர் தியாகம் பண்ணதால நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ மரண தேவியும் நீ ஒரு உயிரை காப்பாத்திட்டா உன்னை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புவேன்னு நினைச்சியா? சரி அதை விட நீ யாருன்னு கேக்குறாங்க. ஹீரோவுக்கு அந்த கேள்விக்கான பதில் புரியல. நான் யாருன்னா என்ன அர்த்தம்னு கேட்கும் போது மரண தேவி ஹீரோட நெத்திலேயே ஷூட் பண்ண இப்ப ஹீரோட ஆன்மா மறுபடியும் வேற ஒரு உடம்போட மெர்ஜ் ஆகுது. அந்த உடம்பு ஒரு ஹோம்லெஸ், அதாவது ஒரு பிச்சைக்காரனோட உடம்போட சேர கடைசியில செத்து பிச்சைக்காரனவே ஆயிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து பக்கத்துல சாப்பாடு கிடைக்காம அலையும் போதுதான் அங்க உள்ள ஒரு டிவியை பாக்குறாரு. அதுல ஒரு நியூஸ் தான் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சீனியர் ஆபீசர் இறந்து போயிருப்பார்ல, அவர் ஒரு நேர்மையான அதிகாரினும் அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக பல பேர் வந்திருக்கதாவும் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்த பிச்சைக்காரனா இருக்க ஹீரோவும் நமக்கு தான் கடைசி மரியாதை நடத்துறாங்க போல இருக்கு, நம்ம ஃபினரல் நம்மளே ஒரு தடவை அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஆபீசருக்கு கடைசி மரியாதை கொடுக்குற அந்த இடத்துக்கு வரவும் அங்க அவர் கூட வேலை பார்க்குற ஆளுங்களும் முக்கியமா அந்த ஜூனியர் ஆபீசரோட குடும்பமும் இருக்க ஜூனியர் ஆபீசரோட பொண்ணு கண்ணீர் விட்டு அழுகிறா. ஏன்னா அந்த பொண்ணு கொடுத்த வாக்குக்காக தான் ஹீரோ ஒரு உயிரை விட்டு அந்த ஜூனியர் ஆபீசரை காப்பாத்திருப்பாரு. அதுக்காக நன்றி சொல்லிட்டு இருக்க அதை பாக்குற ஹீரோவுக்கு ஒரு மன நிம்மதி. அப்பதான் அந்த பொண்ணு பிச்சைக்காரனா இருக்க ஹீரோவை பார்க்க ஹீரோவோட உருவத்தை பார்த்து பயந்து அவங்க அம்மா கிட்ட போகவும் அவங்க அம்மா அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இரங்கல் நடக்கிற இடத்துல கொஞ்சோண்டு சாப்பாடு தரவும் அதை வாங்கிட்டு ஹீரோ அங்கிருந்து போகும்போது ஜூனியர் ஆபீசரை பாக்குறாரு. ஜூனியர் ஆபீசர் ஒரு குற்ற உணர்வோட அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட உயிரை காப்பாத்து தானே ஹீரோ இறந்து போயிருப்பாரு. அவர் மரணத்துக்கு தான் தான் காரணங்கிற ஒரு எண்ணம் அது அந்த ஜூனியர் ஆபீசரோட முகத்தை பார்த்து ஹீரோ புரிஞ்சுக்கவும் அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அந்த சீனியர் ஆபீசர் இறந்த பொண்ணுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் கண்டிப்பா உன்னை காப்பாத்தினதுக்காக பெருமை தான் படுவாரு. உன் மேல எந்த ஒரு குற்ற உணர்வும் உனக்கே வேணாம்னு சொல்ல அதை கேட்டு அந்த ஜூனியர் ஆபீசர் கோவப்படுறாரு. உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி, நீ யாருன்னு கேட்க அதுக்கு ஹீரோ கிட்ட பதில் இல்ல. அதே கேள்விதான் மரண தேவியும் கேட்டிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் அப்ப புரியுது. ஆனா ஹீரோவுக்கு இப்ப புரியுது. ஹீரோ யாரு? இறந்து போன சாயா, அதுக்கப்புறம் பிறந்த பாரு காத்த சின்ன பையனா, ஒரு கேங்ஸ்டரா, இல்ல ஜெயில இருந்த அந்த ஃபைட்டரா,
இல்ல இப்ப இருக்க அந்த வயசான தாத்தாவா, சைக்கோ கில்லரா, இல்ல இறந்து போன அந்த குழந்தையா, இப்படி ஹீரோ தனக்குன்னு இருந்த ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை தான் மாறி மாறி வாழ்ந்துட்டு இருக்க அந்த வாழ்க்கை மேலேயே ஒரு வெற்றி வருது. தான் யாருன்னு தனக்கே புரியாத நிலைமையில இதுக்கப்புறம் வாழவே வேணாங்கிற ஒரு முடிவு, இதுக்கு நரகமே பரவாயில்லங்கிற ஒரு எண்ணம். அந்த டைம் தான் ஆர்பி ஹீரோ கிட்ட வரவும் அந்த நினைவுகள் வேணாம்னு ஓடுறாரு. பயந்து ஓட அப்ப கால் தவறி கீழே விழுந்து இறந்து போகவும் அங்க இருந்து நரகத்துக்கு வராரு. அங்க மரண தேவியை பார்த்துட்டு என் வாழ்க்கை உங்களுக்கு கேளிக்கையா போச்சுல, இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை கொண்டாலும் என்ன பண்ணாலும் இனிமேல் நான் யாரோட வாழ்க்கையை வாழ போறதில்ல. அப்படி நான் மறுபிறவி எடுத்தாலும் மறுபடியும் இறந்து போய் இங்க சீக்கிரமாவே வந்து இந்த விளையாட்டை முடிக்க போறேன்னு சொல்ல மரண தேவியும் அதையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கண்ணால ஷூட் பண்ண இப்ப ஹீரோட ஆன்மா வேற ஒரு ஆள் உடம்போட மெர்ஜாக பார்க்க ஒரு 40 வயசு இருக்க ஆள் மாதிரி இருக்குது. இப்ப ஹீரோ இந்த காலகட்டத்தில் இருக்காருன்னா சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ இன்டர்வியூக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பார்ல, அந்த காலகட்டத்துல தான் இருக்க. அப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஹீரோ சாய் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்க அதே டைம்ல தான் இந்த 40 வயசு ஆளையும் காட்டுறாங்க. அவரோட உடம்புக்குள்ள இருக்க சாய் யாரோட வாழ்க்கையும் வாழ விருப்பம் இல்லாம தற்கொலை பண்றதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்கும் போது அப்ப ஆறு போறது அந்த நபரோட நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ யாரோட உடம்புக்குள்ள இருக்காரோ அவர் நல்ல வேலையில இருந்தாரு, ஒரு குடும்பம், 2 குழந்தைங்க, ஆனந்தமான வாழ்க்கை தான், இந்த ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி வாழ்க்கையை தான் ஹீரோவும் விரும்பினாரு. ஆனா அந்த டைம் தான் அவர் பார்த்துட்டு இருந்த வேலை போகவும் வாழ்க்கையே விரக்தி அடைஞ்சிட்டாரு. தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஹீரோ இந்த வாழ்க்கையை ஆசைப்பட்டாரோ அதே வாழ்க்கை தான் இந்த நபருக்கு இருந்திருக்கும். ஆனா திடீர்னு வேலை போனதால அவர் வாழ்க்கையை மாறி போனதா நினைச்சு தற்கொலை பண்ற முடிவெடுத்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் வர இவனும் நம்ம வேதனையில தான் இருக்கான், தற்கொலை பண்ணிக்கணுங்கிறது இவனோட முடிவு தான், எனக்கு இந்த கேம்ல இனிமேல் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்காரு. அதே வேளையில தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஹீரோ இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்க அப்ப அந்த வயசான ஆட உடம்புல இருக்க ஹீரோ தண்ணியே அடிச்சுட்டு ஒரு காருக்கு முன்னாடி போய் நின்று ஆக்சிடென்ட் ஆகவும் அந்த கார் பார்ட்டே ஓடத்தான். அதுல அடிப்பட்ட ஹீரோ இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கவும் அங்க பார்ட்டேவும் இருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஹீரோவும் இருக்காரு. அப்ப ஹீரோ தன்னோட கடந்த காலத்துக்கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அதை பார்த்து அவரோட கடந்த காலம் பயந்து போகவும் அங்க வந்த பார்ட்டே ஹீரோவை பார்க்கும் போது அப்ப அவனுக்கு முன்னாடி மரண தேவி தெரியறாங்க. மரண தேவியை பார்த்த நம்ம ஹீரோவும் காப்பாத்த சொல்லி கெஞ்சுறாரு. அதை பாக்குற பார்ட்டேக்கு அவன் தன்னை தான் காப்பாத்த சொல்லி கெஞ்சுற மாதிரி தோணவும் அங்க இருந்து அவனோட சைக்கோத்தனம் ஆரம்பமாக ஆரம்பிச்சிருக்கும். இப்ப அந்த விபத்துல இறந்த போன ஹீரோ மறுபடியும் நரக வாசலுக்கு வர அங்கேயும் மரண தேவி உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்ட, இன்னும் ஒரே ஒரு புல்லட் இருக்கு, அதுலயாவது தப்பிப்போமா பாருன்னு சொல்ல ஹீரோ ஷூட் பண்ணுங்க, நீங்க யாரோட உடம்புக்குள்ள அனுப்புனாலும் சீக்கிரமா இறந்த போய் நான் உங்ககிட்டயே வருவேன், ஏன்னா மரணம் மட்டும் தான் எனக்கு நிம்மதியை தருன்னு சொல்ல அதையும் பாப்போம்னு சொல்லிட்டு மரண தேவி ஷூட் பண்ணுவோம். இப்ப ஹீரோ யாரோட உடம்புல இருக்காருன்னா அது தான் அம்மாவோட உடம்பு. இப்படி ஒரு ட்விஸ்டை ஹீரோ எதிர்பார்க்கல. அப்பதான் ஆர்பி ஹீரோ கிட்ட வரவும் அவன் அம்மாவோட நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்க அம்மா எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிய வருது. ஹீரோவுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும், தான் அம்மாவை பத்தின எல்லாமே தனக்கு தெரியும். ஆனா இந்த நினைவுகள் மூலமா அது எல்லாமே பொய்யின்னு ஆயிடுச்சு. பல கனவுகளோட வளர்ந்த அம்மா தான் காதலிச்ச பையனையும் கல்யாணம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது, அதுதான் ஹீரோ. ஆனா கொஞ்ச நாளே அவரோட ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தனி ஒரு மனுஷியா அப்பா இல்லாத குழந்தைய வளர்க்கறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கிடைச்ச வேலையெல்லாம் செய்யறாங்க. ஹீரோவை கஷ்டப்பட்டு படிக்கவும் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லை அட்மிட் ஆயிருக்கவும் தான் பையனுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா தான் பையன் கால் அட்டன் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க மொபைலுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ண ஒரு அதிர்ச்சியான விஷயம், ஹீரோ இறந்து போன தகவல் தான் வரவும் துடிச்சு போறாங்க. தான் பையனோட பணத்தை வந்து பாக்குறாங்க. தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஹீரோவுக்கான இறுதி மரியாதை நடக்குது. அங்க அம்மா ஒரு பக்கம் அழுக, காதலி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. இவங்களோட 2 பேரோட கஷ்டத்துக்கு முக்கியமான காரணம் யாரு? ஹீரோ தான். அவர் பண்ண முட்டாள்தனம் தான் இவங்க வாழ்க்கையை பாதிச்சிருக்கு. தான் பையனுக்கான கடைசி மரியாதை முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஹீரோட அம்மாவை வர வச்சிருக்காங்க. உங்க பையன் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்கான், அதுக்கான காரணம் யாரா இருக்கும்னு கேட்க அதுக்கு அம்மாவா, அதுக்கான முக்கியமான காரணம் நான் தான், என்னால என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியல, அவன் சாவுக்கு நானே ஒரு காரணம், இந்த குற்ற உணர்வு என்னைக்கு என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு நிம்மதி இல்லாம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க அப்போ ஒரு லேடி அவங்க பேரனுக்கு பிறந்த நாள்னு எல்லாருக்கும் ஸ்வீட் தரும்போது அங்கிருந்த ஹீரோட அம்மா அந்த பேரனுக்கு துணி வாங்கி தர சொல்லி கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. ஆனா கூட வேலை பார்க்கற ஆள அதை வாங்க மறுக்கிறாங்க. ஹீரோட அம்மாவும் அதை கட்டாயமா கொடுத்துட்டு அங்கிருந்து பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு வரவும் அப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக உன் பேரனுக்கு ட்ரெஸ் வாங்க அந்த பொம்பளை கிட்ட பணத்தை வாங்கின, அவ ஒரு ராசி இல்லாதவ, அவ புருஷனை இழந்துட்டா, பிள்ளையும் இறந்துட்டா, அப்படிப்பட்ட ஒருத்தியோட கையில நீ ட்ரெஸ் வாங்கினா அதுவும் பேரனுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்க இதெல்லாம் அந்த அம்மா கிட்ட வருத்தப்படுறாங்க. இப்ப இந்த நினைவுகள் எல்லாம் ஆர்வம் மூலமா ஹீரோவுக்கு வரவும் ஹீரோ தான் அம்மாவோட நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறாரு. அப்பதான் மரண தேவி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஹீரோ நரகத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்காக நரகத்துக்கு போகணும், நான் யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே பண்ணலன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப மரண தேவியும் நீ பண்ண பாவத்தை நீயே கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோவுக்கு அது புரியல. அதுக்கான அர்த்தம் இப்பதான் புரியுது. தான் அம்மாவுக்கு இப்படி ஒரு வேதனையை கொடுத்திருக்கதான் ஹீரோ செஞ்ச மிகப்பெரிய பாவம். அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் நான் இது வரைக்கும் 12 தடவை செத்து போனேன், அதுல எதுலையுமே இல்லாத ஒரு கொடுமையான வேதனையை தான் என் அம்மா அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் தான் காரணம் ஒரு குற்ற உணர்வு. மரண தேவி கிட்ட கடைசி என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க யாரோட உடம்புக்குள்ள அனுப்புனாலும் சீக்கிரமா நான் தற்கொலை பண்ணி இங்க வருவேன், இந்த விளையாட்டை முடிக்க போறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப ஹீரோ தான் அம்மாவோட உடம்புக்குள்ளேயே இருக்கவ அவங்களை கொலை பண்ண மனசு வருமா, அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு.
அவங்க அம்மா எப்படி பையன் இல்லாம வேதனையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க தான் அம்மாவோட தியாகம் என்னன்னு புரியுது, அவங்களோட மதிப்பும் புரியுது. அப்படிதான் ஒரு நாள் அம்மா அவங்க வீட்டுல இருக்கும் போது அங்க சில பாஸ்புக் கிடைக்குது. அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோவுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கி தரதுக்காக அவங்க அம்மா பல வருஷமா தனக்குன்னு எதுவுமே இல்லாம சேர்த்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க அம்மாவோட உடம்புல இருக்க ஹீரோவும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தன்னோட மெமரிகளுக்கு தான் அம்மாவோட உருவத்துல வரவும் அங்க அவங்க அம்மா வரும்போதெல்லாம் எப்படிலாம் வருத்தப்பட்டதா காட்டுறாங்க. அதெல்லாம் ஹீரோ நினைச்சு பாக்குற மாதிரியும் நினைச்சு பார்த்தோம் தான் அம்மா கிட்ட மன்னிப்பு கூட கேட்க முடியாத நிலைமையில இருக்கதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவர் அம்மாவுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை பிடிச்சிச்சோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளாவே மலை மேல ஏறணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுறாரு. ஒரு பெரிய மலை மேல ட்ரெக்கிங் போக அங்க இருக்க இயற்கை சூழலையும் சூரியன் மறைற அழகையும் பார்த்துட்டு இருக்க தான் அம்மாவோட இந்த ஆசையை கூட அவங்க கூட இருந்து நிறைவேற்ற முடியலங்கிற ஒரு ஆதங்கம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது தவறி பள்ளமா இருக்க ஒரு இடத்துல விழுந்துருவாங்க. அவங்களால சரியா எந்திரிக்க முடியல. உதவிக்கு சுத்தி யாரும் ஆள் இல்ல. கொஞ்சம் விட்டு அங்கேயே இறந்து போயிருவாங்க. ஆனா ஹீரோவுக்கு தான் அம்மா இறந்து போக கூடாதுங்கிற ஒரு எண்ணம். அதனால கஷ்டப்பட்டு வழியெல்லாம் தாங்கி அந்த இடத்துல இருந்து வெளியில வர அதுக்கப்புறமா அவங்க அம்மாவோட வாழ்க்கை ஒரு 32 வருஷம் வாழ்றாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் இயற்கை மரணமாவே இறந்து போகவும் மறுபடியும் நரக வாசலுக்கு வர வாழ்க்கையோட அருமையை ஹீரோ இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம இல்லைன்னா நம்மளை சார்ந்தவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால மரண தேவி கிட்ட மன்றாடுறாரு. நான் பணம் தப்பா உணர்ந்துட்டேன், எனக்குன்னு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் என் வாழ்க்கையை வாழ விரும்புறேன். சாயாவை நான் இப்ப வாழ விரும்புறதா கேட்கவும் மரண தேவியும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதான், நான் சாதாரண மரணம் தான், பரம் பொருள் இல்ல. நீ வாழணுமா வாழக்கூடாதுங்கிறத அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும். என்கிட்ட இந்த 12 புல்லட்டுமே தீர்ந்துருச்சு. ஆனா என்கிட்ட ஸ்பெஷலா ஒரு புல்லட் இருக்குன்னு அதை கன்ல லோட் பண்ணி தராங்க. இது ஒரு புது கன்னு. இதுல மொத்தமா 6 புல்லட்டை லோட் பண்ணலாம். ஆனா மரண தேவி ஒரே ஒரு புல்லட்டை மட்டும் லோட் பண்ணி தராங்க. உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான். நீ ஒரே ஒரு தடவை மட்டும் அனுப்பு. ஒருவேளை கரெக்டா அந்த புல்லட் இருந்துச்சுன்னா நீ கேட்ட வாழ்க்கை கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை தரணுமா இல்லையாங்கிறத அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோட கையில அந்த கன்னை தரவும் ஹீரோ அந்த கன்னால ஷூட் பண்ண கன்னோட சவுண்ட் மட்டும் தான் கேட்க அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோ தற்கொலை பண்ற டைமை தான் காட்டுறாங்க. அதான் மாடி மேல இருந்து குதிக்க போயிருப்பாரு. அந்த டைமை காட்டவும் அங்க அவங்க அம்மா கிட்ட அந்த கால் வருது. அந்த போனை ஜூமிங்ல காட்டவும் அப்போ ஒரு கை வந்து அந்த கால் அட்டன் பண்ணவும் ஹீரோட முகத்தை காட்டல. இருந்தாலும் அந்த கால் அட்டன் பண்றதை வச்சு அவர் தான் ஹீரோன்னு தெரிய வருது. அங்க இருந்து அந்த தற்கொலை கடிதமும் பறந்து போக இதோட இந்த சீரிஸ் ஒரு ஹாப்பி எண்டிங்ல முடியுது. இந்த கதைக்கான அர்த்தம் என்ன? நம்ம கிடைச்ச வாழ்க்கையை நல்லபடியா வாழணும். அதுல 1000 பிரச்சனைகள் வரலாம். ஆனா அதெல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்ன கதை தான் டெத் கேம்ங்கிற கொரியன் டிராமா. அடுத்த ஒரு நியூ டிராமால மீட் பண்ணுவோம்.